நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொள்ள முயற்சித்ததற்கான ஆதாரத்தை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு நயினார் நாகேந்திரனை பதிலளிக்க விடாமல் அண்ணாமலை அழைத்துச் சென்றதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்துள்ளதும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்த நிலையில் இதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமரை சந்திக்க வாய்ப்பு வழங்காதது முக்கிய காரணமாக கூறப்பட்டது. இது தொடர்பாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கூறியிருந்தால் ஏற்பாடு செய்திருப்பேன் என்று கூறினார். ஆனால் 6 முறை முயற்சித்தும் நயினார் நாகேந்திரன் தனது செல்போன் அழைப்பை எடுக்கவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கும் முன்பு கூட அவரை தொலைபேசியில் அழைத்ததாக தெரிவித்தார். நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. மேலும் தன்னை தொடர்பு கொண்டதற்கான ஆதாரம் இருந்தால் வெளியிடுமாறு நயினார் நாகேந்திரன் கூறினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜூலை 24ஆம் தேதி நயினார் நாகேந்திரனுக்கு தனது சார்பாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியை காட்டினார் ஓ பன்னீர்செல்வம். எடுத்துங்க, கீழே இருக்கிறத முழு அதையும் பார்த்துங்க. மேலே இதுகுறித்து மறுபடியும் நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்டபோது அவரை பதிலளிக்க விடாமல் அண்ணாமலை விறுவிறுவென அழைத்து சென்றார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு முதன்முறையாக சொந்த ஊருக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மற்றொரு பக்கம் கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியிருப்பது அதிமுகவிற்கு தான் லாபம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்தார். எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. ஓபிஎஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லியில் அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக இணைந்தால் மகிழ்ச்சிதான் என்று விசிக தலைவர் திருமாவளவனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் கூறியிருக்கின்றனர். ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள தலைவர்களும் கட்சிகளும் எல்லோரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணியிலே ஒன்றிணைவார்கள், ஆதரிப்பார்கள். இந்நிலையில் கூட்டணி குறித்து தக்க நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்பதால் கூட்டணி தொடர்பாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி, குமணன்சாவடி, திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை, ஜிஎஸ்டி சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் திக்குமுக்காடினர். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று வீசிய நிலையில் வண்டலூர் அருகே வாலாஜாபாத் பிரதான சாலையில் இருந்த ராட்சத பேனர் கிழிந்து காற்றில் பிறந்தது.
மழை காரணமாக பெருங்களத்தூரிலிருந்து வண்டலூர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர், திருக்கழுங்குன்றம், மாமல்லபுரம், திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல திருவள்ளூர் மற்றும் திருப்பாற்றூர், பாண்டூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் தடுப்புகளை கடந்து மலை மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று சீமான் போராட்டம் நடத்திய நிலையில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். இப்படி விதவிதமாக போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்ததாக மாடு மேய்க்கும் போராட்டத்தில் குதித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி வனப்பகுதியில் மலை மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மாடுகள் வளர்ப்போர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த தடைக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த மாதம் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டினை சீமான் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் மலையேறி மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை சீமான் நடத்தினார். போடிநாயக்கனூர் அருகே உள்ள முந்தல் பகுதியில் தொழுவத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மலை மாடுகளை உழவர் பாசறையைச் சேர்ந்தவர்கள் அவிழ்த்துவிட்டு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். குரங்கணி மலைச்சாலையில் உள்ள அடவுப்பாறை பகுதியில் வனத்துறையினர் பேரிகார்டுகள் போட்டு தடுப்புகள் ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த தடுப்புகளை தகர்த்து கொண்டு சீமான், நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் கையில் கம்புகளை வைத்துக் கொண்டு மாடுகளுடன் மலையேறினர். அவர்களை தடுத்து நிறுத்தி வனத்துறையினர் சீமானிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் தடையை மீறி மாடுகளை மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், வனப்பகுதியில் மலை மாடுகள் மேய்வதற்கு தடை விதிக்கும் முன்பு மாற்று இடம் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய், அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டு மேய்க்காத அப்படின்னா எங்க போய் மேய்க்கிறது? இந்த தடையால் மலை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் சீமான் கூறினார். நீ பல்லாயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு, மணல், எம்சாண்டு நுறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு. அப்படியா? மலைப்பகுதியில் மாடு மேய்ப்பதற்கு தங்களுக்கு பாஸ் தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதை இந்த பாஸ்ட்கார ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே டிஓ ஆஃபீஸுக்கு போய் பாஸ் கேட்டால் சரியா சொல்லிடுறோம், நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே வந்து கேட்டாக்கா அங்கே இன்னும் தவில் வரல, எங்களுக்கு வரல அப்படின்றாங்க. இந்நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய சீமான் உட்பட 5 பேர் மீது வனக்குற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் போடிநாயக்கனூர் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த பீகார் மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இங்கேயே வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்றும் தகவல் வெளியானது. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவின் எந்த பகுதியிலும் ஒரு குடிமகனால் வாக்காளராக மாற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த கணக்கெடுப்பும் எடுக்காத நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்வார்கள் என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. அதே சமயம் பீகாரைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வந்தால் அவர்கள் இங்கேயே வாக்காளர் அடையாள அட்டை பெற்று வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊராக பயணித்து பொய்களை பரப்புரை செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் 4 ஆண்டு கால ஆட்சியில் நாள்தோறும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம்தான் என்றும், முந்தைய அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு, உதய் மின் திட்டம், சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட மத்திய பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழ்நாடு அதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட தமிழர் பண்பாட்டு அடையாளமான கீழடி அகழாய்வு முடிவுகளை மத்திய பாஜக அரசு வெளியிட மறுப்பதுடன் ஆரிய பண்பாட்டை நம் மீது திணிக்க பார்ப்பதாகவும், எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவோ அடங்கி ஒடுங்கி பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்வதாகவும் சாடியுள்ளார். அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும், சேராத இடந்தண்ணில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊராக பயணித்து பொய்களை பரப்பி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடம் நோக்கி வரும் 7ஆம் தேதி நடைபெறும் அமைதி பேரணியில் திமுகவினர் கடலென திரள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு தலைமைக் கழகத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 21 நாட்களில் 61 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டதாகவும் 25 லட்சம் மக்களை நேரில் சந்தித்து உரையாடியதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் திமுக அரசால் படும் துயரங்களை தெரிவித்ததாகவும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவை அனைத்தும் அகற்றப்படும் என்றும் உறுதியளித்ததாக அவர் கூறினார். செய்ய முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தற்போது திமுக அரசு திணறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ஏபிஎஸ், தீபாவளிக்கு சேலை, சத்துணவு திட்டத்தில் கடலை மிட்டாய், மழைக்காலங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் என்று கூறினார். தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 1119 கோடி ரூபாய் மதிப்பில் 114 ஏக்கரில் தொடங்கப்பட்ட ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் முதலமைச்சர் ஆலையை திறந்து வைக்கிறார். VF6 மற்றும் VF7 ஆகிய மின்சார கார்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கும் நிலையில் விற்பனையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் முதலமைச்சர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் நிறைய மாற்றங்கள் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திற்காக நெல்லை சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நயினார் நாகேந்திரன் சிறப்பு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், SP வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விருந்தில் பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் வாசல் வரை வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினர். பின்னர் தேர்தல் வியூகம் குறித்து எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தனியாக 15 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 109 வகையான சைவ உணவுகளுடன் இரவு விருந்து தடபுடலாக நடைபெற்றது. நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி
நிச்சயமாக இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் வரும். இந்த விருந்து நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீலக்குடை கடற்கரை திட்டத்தின் கீழ் பொலிவூட்டப்பட்ட மெரினா கடற்கரையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மெரினா கடற்கரையில் 20 ஏக்கர் பரப்பளவில் நீலக்குடை கடற்கரை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு சீரமைத்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சுமார் 7 மாதங்களில் பணிகள் முடிந்து தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 7,31,00,000 மதிப்பில் 20 மூங்கில் நிழற்குடைகள், 40 மூங்கில் சாய்வு நாற்காலிகள், 12 அமரும் நாற்காலிகள், 4 கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஆண்கள் பெண்களுக்கான குளியலறை, கழிவறை வசதி, தியான மடம் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நீலக்குடி கடற்கரையை தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு உடற்கல்வியை கற்பிப்பதற்கான பாடப்புத்தகத்தை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள புத்தகத்தில் மாணவர்கள் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கவும், பதக்கங்களை வெல்லவும், சாதனை உணர்வை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலை பற்றிய கல்வி அறிவு, விளையாட்டுக் கல்வி, தடகள நிகழ்வு, தமிழ் மரபு விளையாட்டுகள், ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், விளையாட்டு காயங்களை எதிர்கொள்ளுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு உள்ளிட்டவை புத்தகத்தில் பாடங்களாக இடம்பெற்றுள்ளது. மேலும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு விளையாட்டை மாணவர்களுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அச்சிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விளையாட்டுப் போட்டிகளை கற்றுத்தருவதற்கும் உடற்கல்விக்கும் பாடப்புத்தகங்கள் வேண்டும் என்று உடற்கல்வி ஆசிரியர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு இதுகுறித்து கருத்து கேட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு உடற்கல்விக்கென தனியாக பாடப்புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டம் நடப்பு கல்வி ஆண்டிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு முன்னேற்றம் தராத கூட்டணி தேவையில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பரப்புரையை பிரேமலதா நேற்று தொடங்கினார். கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ள அவர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி புறப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பரப்புரை பயணத்தை பிரேமலதா தொடங்கினார். அவருடன் கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகர் உள்ளிட்டோர் சென்றனர். இதனையடுத்து மாதர்பாக்கத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரேமலதா வரும் ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக கூறினார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லது நடக்கின்ற, அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கின்ற ஒரு நல்ல கூட்டணியை தான் இந்த முறை நாம நிச்சயமாக அமைக்க போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்த பிரேமலதா பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானவர் மதன் பாப். தன்னுடைய தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்தார். சனிக்கிழமை மாலை அவர் உயிரிழந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இதையடுத்து பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்திற்கு மதன் பாபின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் உடல் தகனம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஷிகாகான் பகுதியைச் சேர்ந்த சிலர் பிருத்திவிநாத் கோவிலுக்கு சென்றனர். அப்போது அவர்களது கார் சரையு கால்வாய் பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதனிடையே ஆந்திராவில் கல் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பப்பட்லா மாவட்டத்தில் பலிக்குரவா என்ற இடத்தில் இயங்கி வரும் கல்குவாரியில் திடீரென ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்தன. 16 பேர் பணியில் இருந்த நிலையில் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது.
உலகளவில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களை சமூக வலைதளங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிலையில் இன்ஸ்டாகிராம் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2K கிட்ஸ்கள் அதிகமுள்ள இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் வீடியோவை ஆதரிக்கும் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் எவராலும் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு அதன் பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் அதிகபட்சமாக இந்தியாவில் மட்டும் 43 கோடிக்கும் அதிகமானோர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டாவது இடத்தில் உள்ள அமெரிக்காவில் இந்தியாவை விட பாதிக்கும் குறைவாக 17 கோடி பேர் மட்டுமே பயன்படுத்துவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் பயன்பாடு அதிகமாவதற்கு மக்கள் தொகையே காரணம் என்று சொல்லப்பட்டாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஸ்மார்ட் போன் பயன்பாடும் பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மேம்பாலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் காட்சிகள்தான் இது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் 60,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் காசாவில் கடுமையான உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து சிட்னியின் புகழ்பெற்ற துறைமுக பாலத்தை நோக்கி லட்சக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்த போராட்டம் காரணமாக சிட்னி பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் பரபரப்பான கட்டத்தை எட்டிய போது மழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களும் இங்கிலாந்து அணி 247 ரன்களும் எடுத்தன. 23 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 396 ரன்கள் சேர்த்தது. இங்கிலாந்து வெற்றி பெற 374 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்களுடன் 4வது நாள் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி காட்டினர். குறிப்பாக ஜோ ரூட் 105 ரன்களும் ஹாரி புரூக் 111 ரன்களும் சேர்த்து ஸ்கோரை விறுவிறுவென உயர்த்தினர். அதே நேரம் இந்திய வீரர்களும் சிறப்பாக பந்து வீசியதால் நேற்று கடைசி நேரத்தில் விக்கெட்டுகள் சரிந்தது. இதனிடையே மழையால் ஆடுகளும் ஈரப்பதமாக இருந்ததால் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் எடுத்திருந்த போது 4வது நாள் ஆட்டம் முன்னதாகவே முடித்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற 35 ரன்கள் மட்டுமே தேவை என்னும் நிலையில் 4 விக்கெட்டுகள் மட்டுமே மீதமிருப்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்பு ஏற்பட்டுள்ளது. திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியான செய்தியில் எள்ளளவும் உண்மையில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் இந்த சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பை வைத்து தன்னை திமுகவின் பி டீம் என்றும் தான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப் போவதாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக சிலர் கற்பனையாக செய்தி வெளியிட்டு வருவதாகவும் இதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியை விடுவிக்கும்படி தான் இப்போதுதான் கோரிக்கை விடுப்பது போல விமர்சனங்கள் எழுவது முற்றிலும் தவறு என்று கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் தான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் நலன் என்று வந்துவிட்டால் ஜெயலலிதா வழியில் செயல்படுவேன் என்றும் விளக்கமளித்துள்ளார். திருப்பத்தூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் இருந்த கிணற்றில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவன் கொலை செய்யப்பட்டாரா? போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது என்ன பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரின் மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார்.
இந்த நிலையில் மாணவன் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து தங்களது பிள்ளை வீட்டிற்கு வந்தாரா என கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர், என் மகன் உங்கள் பள்ளியில் மாணவர் விடுதியில்தான் படித்து வருகிறான், அப்படி இருக்க எப்படி வீட்டிற்கு வருவான் என கேள்வி எழுப்பினர். அதன் பின்னர் கொத்தூரில் இருந்து பெற்றோர் அவசரமாக பள்ளிக்கு வந்தனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கடந்த 2 நாட்களாக மாணவனை தேடி வந்தனர். இந்த நிலையில் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மாணவன் முகிலன் இறந்து கிடந்துள்ளார். போலீசார் மாணவன் முகிலனின் உடலை தீயணைப்பு துறையினர் உதவியோடு கிணற்றில் இருந்து மீட்டனர். அந்த நேரத்தில் முகிலன் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுதது காண்போர் நெஞ்சை கண்கலங்க செய்தது. பின்னர் உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு வலை கம்பியில் மூடப்பட்டிருக்கும் நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் முகிலன் விழுந்தார் என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிணற்றிற்குள் தவறி விழுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத நிலையில் மாணவர் தானாக விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை யாராவது கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனின் உடலை உடற்கூறாய்வு செய்யும் அளவிற்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வசதிகள் இல்லை. எனவே வேலூர் அரசு மருத்துவமனைக்கு உடலை கொண்டு செல்ல போலீசார் முயன்றனர். அதற்கு மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாணவனின் உடலை கொண்டு செல்ல விடாமல் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். போலீசார் அதை பொருட்படுத்தாமல் மாணவனின் உடலை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மாணவனின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்றும் அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். மாணவனின் மரணத்தால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் பள்ளி மற்றும் மருத்துவமனையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே அம்மைநாயக்கனூரில் திமுக கவுன்சிலர் மற்றும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தம்பதி வீட்டில் 75 சவரன் நகை 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆடிப்பெருக்கு விழாவிற்காக மகளின் வீட்டிற்கு இருவரும் சென்றிருந்தபோது கொள்ளை சம்பவம் நடந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது ஆட்டோ மோதி விபத்தில் 3 நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். முள்ளகமூடு பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி மெகலன் உட்பட 3 பயணித்த ஆட்டோ கொல்லன்விளை பகுதியில் சென்றபோது முன்சக்கரம் கடன்று ஓடியது. இதில் தடுமாறிய ஆட்டோ எதிரே வந்த லாரி மீது மோதியது. மோதிய வேகத்தில் ஆட்டோவில் இருந்த 3வரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வளர்ப்பு நாய் கடித்து தடுப்பூசி போடாமல் இருந்த இளைஞர் உயிரிழந்தார். மடத்துப்பாளையத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரை அவரது வளர்ப்பு நாய் 3 மாதத்திற்கு முன்பு கையில் கடித்துள்ளது. இதனை சஞ்சய் பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி தடுப்பூசி போடாமல் இருந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்ததில் நாய் கடித்ததால் அவரை ராபிஸ் தாக்கியது தெரியவந்தது. இதன் பிறகு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சஞ்சய் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே சாலையில் தேங்கியிருந்த கழிவுநீரில் சாலை தெரியாததால் பள்ளத்தில் கார் சிக்கியது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருண்குமார் சென்னையில் வாடகை டாக்ஸி ஓட்டி வருகிறார். இந்நிலையில் வாடிக்கையாளர் ஒருவரை பிக்கப் செய்ய பூவிருந்தவள்ளி சர்வீஸ் சாலையில் சென்றபோது அங்கு தேங்கியிருந்த கழிவுநீரில் அருண்குமார் சென்ற காரின் முன்பகுதி சிக்கியது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் உதவியுடன் பள்ளத்தில் சிக்கிய கார் மீட்கப்பட்டது.
கேரள மாநிலம் வைத்திரியில் பூங்காவிற்குள் நுழைந்த யானை குழந்தைகள் அமர்ந்து விளையாடும் உபகரணத்தை துதிகையால் சுற்றி விளையாடிய காட்சி காண்போரை ரசிக்க வைத்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த தந்தை மகன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். காந்திநகர் கல்லேரி பகுதியில் போலீசார் கொட்டகை ஒன்றில் சோதனை செய்தபோது 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சின்னப்பன், ஆறுமுகம், ஏழுமலை ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மோர்தனா பகுதியைச் சேர்ந்த மனோகரன், ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த பவுனு, அவரது மகன் சதாசிவம் ஆகியோரும் நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மீன் வியாபாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உடையார் கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த மீன் வியாபாரியான ஜவருல்லாவின் மனைவி கிருஷ்ணவேணிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த அபிமன்யு குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜவருல்லாவை இருசக்கர வாகனத்தில் வந்த அபிமன்யுவின் மகனான 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த பேரையூர் போலீசார் 17 வயதுள்ள 2 சிறுவர்கள் திலீப்குமார், லிங்கேஸ்வர பாண்டியன் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கு பதிந்து 23 நாட்களாகியும் முதியவரை கைது செய்யவில்லை என கூறி பெற்றோர் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வருசநாடு கிராமத்தைச் சேர்ந்த முத்தையா என்பவர் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆண்டிப்பட்டி மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் வழக்கு பதிந்து 23 நாட்கள் கடந்தும் புகாருக்கு உள்ளான முத்தையாவை போலீசார் கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் ஆண்டிப்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினரான ஹெச் ராஜா நடிக்கும் கந்தன்மலை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. முறுக்கு மீசையுடன் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி அந்த போஸ்டரில் ஹெச் ராஜா காட்சியளிக்கிறார். வீரமுருகன் இயக்கத்தில் தயாராகி வரும் இப்படம் திருப்பரங்குன்றம் மலையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுதந்திர தின விழா கொண்டாட்டம், ஆபரேஷன் சிந்தூர், வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த தோனியை மாஹி மாஹி என உற்சாக முழக்கத்துடன் ரசிகர்கள் வரவேற்றனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். தஞ்சாவூரில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் வேட்டி சட்டை, இனிப்பு, குளிர்பானங்களை வழங்கி நண்பர்கள் தின வாழ்த்து தெரிவித்தனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலையில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் 50 பேருக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனியார் அறக்கட்டளையும் போக்குவரத்து காவலர்களும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற பேரணியில் இளைஞர்கள் இடையூறு விளைவிக்கும் வகையில் ஈடுபட்டனர். விடுதலைப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஈரோட்டில் பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் பைக்குகள் மீது நின்றும் கார்களில் தொங்கிக் கொண்டும் ரேஸில் ஈடுபட்டதால் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. தஞ்சாவூர் சீனிவாசபுரம் மேல்கரையில் உள்ள அழகாயம்மன் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவிலிருந்து பால்குடங்களை சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சித்தர் முத்துவடுகேசர் கோவில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி 40,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேங்கைப்பட்டி சாலையில் உள்ள சித்தர் முத்துவடுகேசர் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிங்கம்புணரி வணிக நல சங்கம் சார்பில் 4 டன் அரிசி, 8 டன் காய்கறிகள், 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு 20க்கும் மேற்பட்ட அடுப்புகளில் சுமார் 40,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் அவர்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் பெண்களை கடத்தி மதமாற்றம் செய்ய முயன்றதாக கடந்த ஜூலை 25 கன்னியாஸ்திரிகள் பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து வேலூர் ரவுண்டானாவில் தூய விண்ணேற்பு அன்னை பேராலயத்தின் முன்பு தொன்போஸ்கோ இளைஞர் குழு சார்பில் போராட்டம் நடந்தது. சனாதன சக்திகளை எதிர்க்கிறோம், சனாதன சக்திகளை எதிர்க்கிறோம், 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 எதிர்க்கிறோம். கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற வீட்டு கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு சிறப்பு முகாமில் 65 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கோவை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய படுக்கைகள், சோஃபாக்கள், மெத்தைகள், மேஜை, நாற்காலிகள் உள்ளிட்டவற்றை அகற்ற 2 தினங்கள் முகாம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை முகாமில் மட்டும் 65 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டதாகவும் விரைவில் மீண்டும் வீட்டு கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருவண்ணாமலை பச்சையம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். கிரிவல பாதையில் உள்ள மன்னார்சாமி சமேத பச்சையம்மன் கோயிலில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குலதெய்வ வழிபாடு நடத்தினர். இந்த நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு குடும்பத்தினர், உறவினர்களுடன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் மொட்டையடித்து கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிலையில் கூட்டம் அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் மின்மாற்றியிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். 100 அடி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள மின்மாற்றியில் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அதனை மீட்டனர். 45 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் யார், எப்படி உயிரிழந்தார் என காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஒரே நேரத்தில் காளியம்மன் மற்றும் படவேட்டு எல்லையம்மன் கோயில்களில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆடி மாதத்தை முன்னிட்டு காளியம்மன் பட்டியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் நடந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை படம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று புதுப்பேட்டை பகுதியில் உள்ள படவேட்டு எல்லையம்மன் ஆலயத்திலும் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மதுரை தமுக்கு மைதானத்தில் தனியார் ரெபேக்கஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் 4500 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பில் 7 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் உள்ள கேள்விகளுக்கு துரிதமாக செயல்பட்டு விடையளித்தனர். பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை செஸ் தொடரில் பங்கேற்பது மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நொளம்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இளம் வயதில் எவர் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த பள்ளி மாணவர் ஆஷிஷுக்கு வேலம்மாள் கல்வி குழுமம் சார்பில் 40 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் உலக செஸ் சாம்பியனுமான குகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்தியாவில் செஸ் வேர்ல்ட் கப் வருது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் திருப்பி இந்தியாவுக்கு வருது. அண்ட் லைக் செஸ்ஸில் நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. அண்ட் லைக் த பிக்கெஸ்ட் நாக் அவுட் டோர்னமெண்ட் இந்தியாவுக்கு வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தாய் யானையுடன் இருந்த குட்டி யானை காட்டெருமை குட்டியை விரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ள நிலையில் அதே பகுதியில் காட்டெருமை கூட்டமும் உலா வந்தது. அப்போது தாய் யானையுடன் இருந்த குட்டி யானை அங்கிருந்த காட்டெருமை குட்டியை விரட்டியது.
கோவில்பட்டி நெல்லை 4 வழிச்சாலையில் விபத்தில் சிக்கியவர்களை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ஈரோட்டிலிருந்து நெல்லைக்கு சென்று கொண்டிருந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லை அருகே காட்டானங்குளம் பகுதியில் விபத்தில் சிக்கிய முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி செல்லும் சாலையில் சென்ற சுற்றுலா பயணியின் காரை தாக்கிய யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே தும்பூர் முழி என்ற இடத்தில் சாலையில் நின்ற ஒற்றை யானை அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷமாக முட்டி தாக்கியது. இதனால் அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் காருக்குள் இருந்தபடியே கூச்சலிட்டனர். தனியார் அமைப்புகள் நடத்தும் கிரிக்கெட் தொடர்களில் பாகிஸ்தானின் பெயரை பயன்படுத்த அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது. அண்மையில் நடந்த மூத்த கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்ற உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானுடன் லீக் மற்றும் அரையிறுதிப் போட்டியில் விளையாட இந்திய சீனியர் வீரர்கள் மறுத்தனர். இதனால் பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு கூட்டத்தில் தனியார் அமைப்புகள் நடத்தும் கிரிக்கெட் தொடர்களில் பாகிஸ்தானின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ் ஜெட் ஊழியர்கள் மீது ராணுவ அதிகாரி ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லக்கேஜ் தொடர்பாக ஏற்பட்ட தகராறு மோதலாக வெடித்தது எப்படி பார்க்கலாம். விமான நிலைய ஊழியர்கள் மீது தனது கராத்தே திறமையை பயணி ஒருவர் வெளிப்படுத்திய காட்சிகள்தான் இவை. லக்கேஜ் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக வெடிக்க கடும் கோபம் அடைந்த பயணி WWF ராக்காக அவதாரம் எடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கடந்த ஜூலை 26ஆம் தேதி ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் வழக்கமான விமான போக்குவரத்து நடைமுறைப்படி பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது டெல்லி செல்லும் SD-386 விமானத்தின் ஏறும் வாயிலில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரை நிறுத்திய விமான நிலைய ஊழியர்கள், உங்களது லக்கேஜ் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 மடங்கு அதிக எடை கொண்டதாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ராணுவ அதிகாரி விமான நிலைய ஊழியர்களுடன் கடும் தகராறில் ஈடுபட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய அவர் திடீரென விமான நிலைய ஊழியர்கள் மீது சரமாரியாக பாய்ந்து அடிக்க ஆரம்பித்தார். கையில் கிடைத்த அறிவிப்பு பலகையை எடுத்துக்கொண்டு பாய்ந்தவர் சிக்கிய ஊழியரை தலையிலேயே அடித்தார். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தினார். அவரது தாக்குதலில் ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனத்தின் ஊழியர்கள் 4 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் கடுமையாக கண்டித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர் மொத்தம் 16 கிலோ எடையுள்ள 2 கேபின் பைகளை எடுத்துச் சென்றுள்ளார். இது அனுமதி வழங்கப்பட்டுள்ள எடையை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊழியர்கள் கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது விமான பாதுகாப்பு விதிமுறைகளின் கடுமையான மீறலாகும் என்பதால் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தால் உள் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பயணியை பறக்க தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்க கோரியும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் DGCAவுக்கு CCTV காட்சிகளுடன் விமான நிறுவனம் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த வியாழக்கிழமை மும்பையிலிருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்த விமானத்தில் சக பயணி ஒருவரை கன்னத்தில் அறைந்த நபருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணிக்க வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசாமின் கச்சார் மாவட்டத்தைச் சேர்ந்த உசைன் அகமது மஜும்தார் என்பவர் மும்பையில் இருந்து கொல்கத்தாவுக்கு கடந்த வியாழக்கிழமை இண்டிகோ விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அகமதுவை 2 விமான பணிப்பெண்கள் அவரது இருக்கைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது திடீரென மற்றொரு பயணி அகமதுவை கன்னத்தில் பலார் என அறைந்துள்ளார். இந்த திடீர் தாக்குதல்
தாக்குதலால் நிலை குலைந்து போன அகமதுவுக்கு அந்த இடத்திலேயே பேனிக் அட்டாக் ஏற்பட்டுள்ளது. உடனே பணிப்பெண்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தாக்குதல் நடத்தியவரை மற்ற பயணிகள் கண்டித்தனர். கொல்கத்தா விமான நிலையத்தை அடைந்ததும் தாக்குதல் நடத்திய நபர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனிடையே கொல்கத்தாவில் இருந்து சில்கார் விமான நிலையம் வரவேண்டிய அகமது காணாமல் போயிருப்பதாக அவரது குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். சில்கார் விமான நிலையத்தில் அகமதுவின் வருகைக்கு காத்திருந்த குடும்பத்தினர் அவர் வரவில்லை என்றும் செல்போன் மூலமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். காலத்தின் கட்டாயம், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள தலைவர்களும் கட்சிகளும் எல்லோரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணியிலே ஒன்றிணைவார்கள், ஆதரிப்பார்கள். ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. காரணம் ஏதோ ஒன்று, என்ன காரணமாக வெளியே வந்துட்டேன், என்டிஏவோட நான் இல்லை அப்படின்னு சொல்றாருல, இது போதும். அதனால தான் அவருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னா. அதாவது இவ்வளோ நாளாக அவர் பாஜகவினுடைய கூட்டணியிலே பயணித்து இப்போது அதிலிருந்து விலகி வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். கருணாநிதியை பூஜை ரூமில் வைத்து அவங்க அப்பாவுடன் சாமி கும்பிட்டு விட்டு தான் மற்ற வேலையை செய்வோம் என்று சொன்ன அன்றே அவர் கள்ள உறவில் இருந்தார். அந்த கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. தன்னுடைய கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற பாஜக தலைவர்களோடு எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும், தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்ளவும், ஆட்சியை ஏதாவது முயற்சி செய்து கொண்டு வர முடியுமா என்ற அதற்காகவும் அவர் கூட்டணி வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம்ங்கிறது அது மாய தோற்றம் தானே தவிர அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, அவருடைய கட்சியினருடைய ஆதரவும் இல்லை என்பதை காட்டுகிறது. திட்டுறதும் குறை சொல்றது மட்டுமே அரசியல் இல்லை. என்னுடைய பிரச்சாரம் இந்த வாட்டி வேற டிஃப்ரெண்டா இருக்க போது. யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயிக்கும் வரை கிடையாது. ஏன்னா காலை வரலாம் அண்ணா திமுக ரத்தம் தான். உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு.